அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சியான சூழா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது, கடந்த பதிவில் நாம் பார்த்தோம், தொல்காப்பியர் நூல் மரபில் கூறுகின்ற செய்திகளை நன்னூலார் எழுத்தியலில் எப்படியெல்லாம் கூறி செல்கின்றார் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது அதை விட கூடுதலாக நன்னூல் சில சிறப்பு செய்திகளை தருகின்ற அது பற்றிய செய்திகளை காண இருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நன்னூல் தருகின்ற சிறப்பு செய்திகள் என்னென்ன எழுத்துக்கள் பற்றி, அதாவது என், பெயர், முறை, பிறப்பு, உருவம் என்று நாம் பார்த்தோம். இப்ப அதிலேயே சிறப்பு செய்திகள் என்னென்ன? முதலாவதாக எண். மொழிக்கு முதல் காரணமாகவும் அணுத்திரளின் காரியமாகவும் விளங்கும் ஒலி எழுத்து என்று கூறுகின்ற விளக்கம் நன்னூல். அது முதல் சார்பு என இருவகைத்து என அறுதியிட்டு கூறுகின்றது இல்லைங்களா? இப்ப அதற்கான சூத்திரம் என்ன? மொழி முதல் காரணமாம் அணுத்திரள் ஒலி எழுத்து, அது முதல் சார்பு என இருவகைத்து என்று கூறுகின்றது 58வது சூத்திரத்தில். சரிங்களா? தொல்காப்பியனார் சார்பு எழுத்துக்கள் 3 மட்டும் கூற நன்னூல் 10 என வகைப்படுத்தி கூறுகின்றது. அவை என்னென்ன? உயிர்மெய், ஆயுதம், உயிரளபு, ஒற்றளபு, அக்கிய ஈ, அக்கிய ஊ. சரிங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? குற்றியல் லிகரம், குற்றியல் லுகரம். அடுத்து அதே மாதிரி அக்கிய ஐ, அக்கிய ஔ, மக்கான், தனிநிலை. அப்ப ஐனாக்கும் அக்கிய அப்படின்னாக்கா ஐகார குறுக்கும், ஔகார குறுக்கும், மகர குறுக்கும், தனிநிலை, அதாவது அக்கிய தனிநிலை. அப்ப ஆயுத குறுக்கம். ஆக மொத்தம் 10ம் சார்பெழுத்தாகும் என்று நன்னூல் 60வது சூத்திரத்தில் கூறுகின்றது. சரிங்களா? அப்ப எண்ணிக்கை அடிப்படையில் இவ்வாறாக கூறுகின்றது. பாருங்க, உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குறில்இ, குறில் ஊ அப்படின்னா குற்றியல் லிகரம்னு அர்த்தம், குறுகிய இகரம்னு அர்த்தம், குறுகிய உகரம். அதே போல ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10னையும் சார்பெழுத்துக்கள் என்று கூறுகின்றது. அவற்றின் விரியும் அது கூறுகின்றது. அது என்ன? உயிர்மெய் 216, ஆயுதம் 8, உயிரளபடை 21, ஒற்றளபடை 42, குறில் ஈ அதாவது குற்றியல் லிகரம் 37, குறில் ஊ குற்றியல் லுகரம் 36, ஐகார குறுக்கம் 3, அதாவது மொழி முதல் இடை கடை ஆகிய 3 இடங்கள்ல நிற்கும். அதனால ஔகார குறுக்கம் 1 மொழி முதலில் மட்டும் வரும். மகர குறுக்கம் 3, மகர குறுக்கம் 3 இடங்கள்ல குறுகி வரும். எனவே ஆயுத குறுக்கம் 2. ஆக விரி 369 69 என்று தொகைப்படுத்துகின்றது நன்னூல். இது பற்றி தனி பதிவு. அது எப்படி எத்தனை வரும், 216 எப்படி வரும், 37 எப்படி, 36 எப்படி என்கின்ற பதிவு இருக்கின்றப்ப அதனை இத்துடன் இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். இப்ப அது கூறுகின்ற அந்த சூத்திரத்தினுடைய இது என்ன? 36 உயிர்மெய் 2 108, உயர் ஆயுதம் 8, உயிரளவு 73, 7 பெருக்கல் 3, ஒற்றளபடை 6, அதாவது 6 பெருக்கல் 4 ஆகும். முப்பான் 7, அதாவது ஈ முப்பான் 7 அப்படின்னாக்கும் முப்பான்னாக்கும் 30ன்னு அர்த்தம். அதோட 7 குடிக்கணும். அப்ப 30 கூட்டல் 7. உகரம் 6 6, குற்றியல் உகரம் 6 6, அப்ப 6 பெருக்கல் 6. ஐகான் 3, ஔகான் 1, மக்கான் 3, ஆயுதம் 2, சார்பெழுத்து உருவிரி 1 ஒழி 340 40 370. அப்ப 370ல 1 குறைச்சிக்கோன்னு சொல்லிட்டாரு பாருங்க. 1 ஒழி, அப்ப -1, அப்ப 369 என்று நன்னூல் சார்பெழுத்துக்களின் விரிகளை கூறுகின்றது. தொல்காப்பியர் எத்தனை சொன்னாரு? சார்பெழுத்துக்கள் 3ன்னு சொன்னாரு. இவர் 10ன்னு சொல்லி அவற்றுடைய விரியையும் 369 என்று கூறினார். இப்ப இதுவரைக்கும் எண்ணிக்கை பற்றிய செய்திகள். அடுத்ததாக பெயர். வினா எழுத்துக்களாக தொல்காப்பியர் ஆ, ஏ, ஓ 3 மட்டும்தான் சொன்னார், நம்ம பார்த்தோம். நன்னூல் ஏ, யா 2ஐயும் உடன் சேர்த்து கூறுகின்றது. எழுத்துக்களுக்கு இடுகுறி பற்றியும் காரணம் பற்றியும் பெயர் வழங்கும் என்று கூறுவர் என்று நன்னூலார் கூறுகின்றார். இடுகுறி காரண பெயர் பொது சிறப்பின அப்படின்னா என்ன அர்த்தம்? இடுகுறி பெயர், அதாவது இடுகுறி பெயர்லே பொது,
அடுத்து இடுகுறி காரண சிறப்பு, இடுகுறி சிறப்பு பெயர், அதே மாதிரி காரண பெயர், காரண பொது பெயர், அடுத்து காரண சிறப்பு பெயர். அப்ப பாத்தீங்கன்னா 4 வகை ஆயிடுது பாருங்களேன். புரியுங்களா? இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், அடுத்து காரண பொது பெயர், காரண இடுகுறி பெயர். அப்ப பாத்தீங்கன்னா 4 வகையாக ஆகின்றது என்று அது கூறுகின்றது. தொல்காப்பியர் எகர வினாவையும் யா வினாவையும் சொல் அதிகாரத்தில் குறிப்பிடுகின்றார். ஆக தொல்காப்பியர் 5 எழுத்துக்கள் கூறுகின்றார், வினா எழுத்துக்கள். ஆனா 3ஐ மட்டும் முதல்ல நூல் மரபுல சொல்லிடுறாரு, மீதி 2ஐ சொல்லதிகாரத்தில் குறிப்பிடுகின்றார். சரிங்களா? ஆனா நன்னூலார் என்ன செஞ்சாரு, அவை எங்கெங்க வரும் அப்படிங்கிறதே சொல்வாரு இல்லைங்களா? பாருங்களேன், யாது எவன் என்னும் ஆயிரு கிளவியும் அறியா பொருள்வையின் செறிய தோன்றும் என்று சொல்லதிகாரத்தில் இடம்பெறுகின்றது பாருங்க. அப்ப யாது, யா என்பதும் ஏ என்பதும் சொல்லதிகாரத்தில் குறிப்பிடுகின்றார் தொல்காப்பியர். சரிங்களா? இப்ப நம்ம எண் பார்த்தாயிற்று, பெயர் பார்த்தாயிற்று. அடுத்து முறை என்ன? வினா எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வருவன இவை என்றும் ஈற்றில் வருவன இவை என்றும் வேறுபடுத்தி காட்டுகின்றார் நன்னூலார். ஏ யா முதலும், ஆ ஓ ஈற்றும், ஏ ஈர்வழியும். கடந்த பதிவு பார்த்தோம் இல்லையா? அப்ப 5 எழுத்துக்களை கூறுகின்றால் அதில் 2 எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் இடம்பெறுகின்றது, அடுத்த 2 எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் இடம்பெறுகின்றது, அடுத்த ஒரு எழுத்து பார்த்தீங்கன்னாக்கும் மொழிக்கு முதலிலும் வருகின்றது, மொழிக்கு இறுதியிலும் வருகின்றது. வினா ஆகுமே என்று நன்னூலுடைய 67வது சூத்திரத்தில் கூறுகின்றார். ஐக்கு இனம் இ, அவுக்கு இனம் உ. அம்மா அப்படி எப்படிங்கம்மா? இப்ப ஐன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஆவும் வருகின்றது, அடுத்து பார்த்தீங்கன்னா முடியும் போது ஈனுக்கு ஐன்ற சொல்லி பாருங்க, ஆன்றது ஆரம்பிப்போம், ஈன்ற முடியும். அது மாதிரி அவுன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா ஆங்கிறது நம்ம வாய் முதல்ல ஆரம்பிக்கும், ஆனா முடிகிற பார்த்தீங்கன்னா ஊன்னு வரும். இப்ப நம்ம அளவடைக்கு அடையாளம் என்ன அப்படின்னா அவற்றுக்கு இனக்குறில் குறியே அப்படின்னு பார்த்தோம். அப்ப பாத்தீங்கன்னா நெடில் ஆ அளவெடுத்துச்சுனாக்கோ அது பக்கத்துல குறில் எழுத்து ஆ வரும். அது மாதிரி ஓன்றது அளவெடுத்தது என்றால் அதன் பக்கத்தில் ஓ குறில் ஓ அது இடம்பெறும் என்று பார்த்தோம். ஆமா, அப்ப ஐக்கும் அவ்வும் அளவெடுத்தா அதுக்கு குறில் எழுத்து என்னம்மா? அதைத்தான் கூறுகின்றார் நன்னூலார் ஈ ஊ அப்படிங்கிறாரு. சரிங்களா? அ இவ்விரண்டும் ஓரினமாக வருதல் முறை என்று விளக்கம் தருகின்றது நன்னூல். இனம் என்பதற்கு தரும் விளக்கம் போற்றுதற்கு உரியது. தானம், முயற்சி. இல்ல 39வது கணசூத்திரம் அது என்ன? ஐ ஔ இ ஊ செறிய முதல் எழுத்து இவ்விரண்டு ஓரினமாய் வரதல் முறையே என்று அது கூறுகின்றது. சரிங்களா? அப்போ அதனுடைய இனத்தையும் அது கூறிவிட்டது. சரிங்களா? தானம், முயற்சி, அளவு, பொருள், வடிவு, ஆன, ஒன்று, ஆதி, ஓர்புடை, ஒப்பு, இனமே. ஒரு எழுத்துக்களை ஒரு இனத்துக்குள்ள நம்ம அடக்கிறோம் அப்படின்னா எந்த அடிப்படையில இணைக்கலாம்? இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ அந்த மாணவர்களை எந்த அடிப்படையில் ஒன்று சேர்த்தாய்? அப்ப பாட அடிப்படையில கணக்கு பாடம் அவங்க சிறப்பு பாடமா எடுத்துக்க, அதனால கணித பாடத்தை ஒட்டி அவர்களை ஓர் இனமாக சேர்த்தேன். அதே மாதிரி கணினி அடிப்படையில அந்த மாணவர்களை ஒன்றாக சேர்த்தேன். அப்போ ஒரு ஒரு ஒப்புமை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எழுத்துக்களுக்கு எப்படி ஒரு ஒப்புமை இனம் நம் பிரித்தது? தானம், தானம்னா அது வருகின்ற இடம். முயற்சி, அது பிறக்கின்ற முயற்சி என்ன? அளவு என்ன? மாத்திரை அளவு. பொருள், அந்த எழுத்து தருகின்ற பொருள். அடுத்து அதனுடைய வடிவு. இந்த அடிப்படையில் தான் இந்த இனமானது பிரிக்கப்படுகின்றது என்று நன்னூலுடைய 72வது சூத்திரம் கூறுகின்ற. ஆக மொத்தம் 1, 2, 3, 4 இந்த 5 அடிப்படையில் அது பிரிக்கின்றது. சரிங்களா? அடுத்து இடைநிலை மெய்மயக்க செய்திகளை நன்னூல் அழகாக தொகுத்து தருகின்றது. இதற்கு விளக்கமும் தொடர்ந்து தருகிறது. இதில் தொல்காப்பியருக்கும் நன்னூலாருக்கும் வேறுபாடு இல்லை, சொல்லும் முறையில் தான் வேறுபாடு இருக்கின்றது. பாருங்க, கச தப நீங்கிய 14 வேற்றுநிலை மெய்மயக்கம், ராழ நீங்கிய 16 உடல்நிலை மெய்மயக்கம் என்று கூறுவார் நன்னூலார். சரிங்களா? அச தப உடல்நிலை மெய்மயக்கத்தையே பெறும், ராழா வேற்றுமயக்கத்தையே பெறும். இது பாருங்க 40வது சூத்திரம். அது என்ன சூத்திரம்? கச தப ஒழித்த ஈர் ஏழன், ஈரேழுனாக்கு 2 பெருக்கல் 7. ஆக இந்த 14 எழுத்துக்கள் ஒழித்த, ஏன்னா மெய் எழுத்துக்கு மொத்தம் 18 தானே, அதுல கச தப ஒழித்த, அப்ப அந்த 4 போயிடுச்சுன்னா மீதி 14.
அவை மெய்மயக்கு உடல்நிலை. ரா ஒழித்த ஈரெட்டு, ஈரெட்டுனாக்கும் ஈரெட்டு 16. அப்ப இந்த 2 போச்சுன்னா மீதி இருக்கின்ற அந்த 16 ஆகும். இருபான் மயக்கு மொழி இடை மேவும் உயிர்மெய் மயக்களவு இன்று என்று நன்னூலுடைய 110வது சூத்திரம் கூறுகின்றது. அதே சமயத்துல என்ன சொல்கின்றது? அல்லன தம்முள் தாம் உடன் நிலையும். அப்ப இந்த ராவும் தனக்கு முன் தான் வருதல் கிடையாது, மீதி எல்லாமே உடன்பாட்டை மெடைமயக்கத்தில் வரும் என்று எவ்வளவு அழகா தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. சரிங்களா? இப்ப அடுத்த கருத்து என்ன? சிறப்பினும் இனத்தினும் செறிந்து ஈண்டு அகர முதலா நடத்தல் முறை என்பார் நன்னூலார். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த சிறப்பின் அடிப்படையிலும் சரி செறிவின் அடிப்படையிலும் சரி எல்லாமே நீண்டு வரும் பாருங்க. சிறப்பினும் இனத்தினும் செறிந்து ஈண்டு முதல் நடத்தல் தானே முறையாகுமே. அப்போ எழுத்து முதல்ல ஆரம்பித்து எல்லா எழுத்துக்களும் தொடர்ந்து இடம்பெறும் என்று அதனுடைய வரிசை முறையும் அழகாக கூறுகின்றார் நன்னூலார். சரிங்களா? இப்ப இதுவரைக்கும் அவர் சொல்லிட்டாரு. பெயர் சொல்லியாயிற்று, முறை சொல்லியாயிற்று. இப்ப அடுத்ததாக மாத்திரை. தொல்காப்பியனார் குறில் நெடில் மெய் குற்றியல் லிகரம் குற்றியல் லுகரம் ஆயுதம் மகர குறுக்கம் ஔகார குறுக்கம் இவற்றிற்கு மட்டும் மாத்திரை கூறுகின்றார். நன்னூல் அது குறிப்பிடும் எல்லா சார்பெழுத்துக்களுக்கும் மாத்திரை கூறும். ஒரே சூத்திரத்தில் இச்செய்தியை அது தருகின்றது. எப்படி? 3 உயிர் அளவு, அப்படின்னா 3 மாத்திரை உயிர் அளவுக்கு. 2ஆம் நெடில், நெடிலுக்கு 2 மாத்திரை. 1 குறிலோடு, 1 மாத்திரை குறில் எழுத்துகளுக்கு. அது மட்டும் கிடையாது, ஔகார குறுக்கம், ஐகார குறுக்கத்துக்கும் 1 மாத்திரை, ஔகார குறுக்கத்துக்கும் 1 மாத்திரை. ஒற்று அளவு, அதாவது மெய் மெய் எழுத்து அளவெடுக்கும் இல்லையா, மெய் எழுத்துக்கு சாதாரண மாத்திரை அரை மாத்திரை, அது அளவெடுத்தா அரையும் 1. எனவே அதுவும் குறியோடு சேர்ந்து 1 மாத்திரை பெறும். அடுத்து அரை மாத்திரை என்னென்ன? ஒற்று, அதாவது மெய் எழுத்து. ஈ குற்றியல் லிகரம், ஊ குற்றியல் லுகரம், அது குறுக்கம்னு சொல்லிட்டாரு. அடுத்து ஆயுதம், ஆயுதத்துக்கு அரை மாத்திரை தான். சரிங்களா? அடுத்து கால் மாத்திரை யார் யாருக்கு? குறை மக்கான். மக்கான் அப்படின்னு அர்த்தம் மெய்யெழுத்துன்னு அர்த்தம். மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. இப்ப அது குறுகி வந்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த அரை மாத்திரையில இருந்து குறுகி வந்தால் கால் மாத்திரை. அடுத்து ஆயுதம், ஆயுதமும் அதே மாதிரி குறுகி வந்தால் ஆயுதத்துக்கு அரை மாத்திரை, அது குறுகி வரும்போது கால் மாத்திரை. இவையே மாத்திரை என்று நன்னூலார் கூறுகின்றார். எவ்வளவு தெளிவா ஒரு 4 வரிகள்ல யார் யாருக்கு என்னென்ன மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டாரு பாருங்க, இல்லைங்களா? இப்ப அடுத்ததாக உருவம் பற்றி கூறுகின்றார். எகரமும் ஒகரமும் புள்ளி பெறும் என்னும் செய்தியை மட்டும் வற்புறுத்தி கூறுகின்றது. பழைய வடிவின எல்லா எழுத்தும் என்ற குறிப்பை தருகிறது. தொல்காப்பியர் தரும் தனி செய்திகளை இது சிறப்பித்து கூறவில்லை. தொல்லை வடிவின எல்லா எழுத்தும் ஆண்டு எழுதும் எகர ஒகர மெய் புள்ளி. அவர் என்ன சொன்னாரு? உட்பெரி புள்ளி உருவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இவர் அழகா தெளிவா வெளிப்படையா எளிமையா சொல்லிட்டு போயிட்டாருப்பா. அப்போ நன்னூலானது எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை ஆகியவற்றையெல்லாம் எவ்வாறு தொல்காப்பியத்தை விட கூடுதலான சிறப்பு செய்திகளை, அந்த கூடுதல் செய்திகள் மட்டும் கிடையாது, அவற்றையெல்லாம் எவ்வாறு சுருக்கமாக, மிக சுருக்கமாக ஒரே சூத்திரத்தில் அடக்கி கூறுகின்றது என்பது பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம்ப்பா. சரிங்களா? இதனுடன் தொடர்புடைய பதிவுகளை இணைக்கின்றேன்ப்பா, அவற்றையும் இணைத்து படியுங்கள். குறிப்பா பார்த்தோம்னா சார்பு எழுத்துக்களுடைய விரி இருக்கின்றது. மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள், மொழி இடைநிலை எழுத்துக்கள், அதாவது மெய் மயக்கம், இது பற்றிய பதிவுகள் தனித்தனி பதிவுகள் இருக்கின்றனப்பா. அவற்றை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.